மீனராசி நேர்களே வணக்கம். கராத்த முனிப்பசாமி திருக்கோயில் ஜோடி நேர்களுக்கும் வணக்கம். கணபதியை வணங்கி, என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்மா தாயை வணங்கி, என் அப்பன் கராத்த முனிப்பசாமி வணங்கி, வீரசக்தி நாகம்மா தாயை வணங்கி, பிரபஞ்சத்தை வணங்கி, என் குருநாதர் என் மணிகண்டராஜ் ஐயை வணங்கி, மீனராசி நேர்களுக்கு 2024 முதல் 2025 வரை குரு பயிற்சிக்கு உண்டான பதிவு தான் இது. வாங்க பதிவுக்குள்ளே போகலாம், ஓகேங்களா? சரி, இப்போ மீனராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா குரு பயிற்சி எப்போ பயிற்சி ஆகுது? அப்போ சித்திரை, அது எந்த தேதி? அப்போ தமிழ் மாதமான சித்திரை மாதம் 18ஆம் தேதி, ஆங்கில தேதியான 1ஆம் தேதி 5வது மாதம் 2024 புதன்கிழமை மதியம் 1 மணி அளவில் மேசராசிலேருந்து ரிஷபராசிக்கு பயணிக்கிறார், ஓகேங்களா? அப்போ ரிஷபராசியில் வந்து பயணிக்கிறார், ரைட்டு. சரி, அப்போ அங்கே என்னென்ன சாரத்தில் அவர் பயணிக்க போகிறார். அப்போ மீனராசியில் என்னென்ன சாரத்தில் என்ன நட்சத்திர சாதம் நீங்கள் பிறந்திருப்பீங்க, அதுக்கு பகையாக இருக்குதா நட்பாக இருக்குதா பார்த்துடலாம், ஓகேங்களா? அப்போ கீர்த்திக்கு 2ஆம் பாதம் தான் ரிஷபத்தில் வந்து ஒரு பயிற்சி தொடங்குறார், ஓகேங்களா? அப்புறம் புரட்டாசி 24 அப்புறம் மறுபடியும் வக்கரம் ஆகிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே மிருகசீரிஷம் 1லேருந்து 2ல் ரோகிணி 4, 3 முடிப்பார், ஓகேங்களா? ரைட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ரிஷபராசியில் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன சாரம் அங்கே இருக்குது. கீர்த்திகை 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், ரோகிணி 1, 2, 3, 4 பாதம் இருக்கும். அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இருக்கக்கூடிய பாதம் பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் இருக்கும். அதுபோல் மீனராசியில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பூரட்டாதி 4ஆம் பாதம் இருக்கும். உத்தட்டாதி பாதம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், ரேவதி 1, 2, 3, 4 பாதம் இருக்கும், ஓகேங்களா? இந்த பாதத்துக்கும் அவர் சஞ்சரிக்கும் அந்த நட்சத்திரத்துக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா நட்பா பகையா? அப்போ நட்புனா அது வந்து சம்பதத்தாரையா, சேமதாரையா, சாதகதாரையா, மைத்திரதாரையா, பரம மைத்திரதாரையா, ஓகேங்களா? அப்போ யோகியா, அப்போ உபய சாணத்தில் இருக்குதா? இந்த மாதிரி இப்போ பல வகையை நம்ம நல்ல அற்புதமாக சாணத்தில் இருந்தாருனாக்கா நம்மளுக்கு சிறப்பான முறையை நம்ம சொல்லலாம், ஓகேங்களா? சிறப்பான பலன் நம்ம எடுத்துக்கலாம், சிறப்பான முறை சொல்லிடலாம், ஓகேங்களா? அப்படி இல்லாமல் அப்படியே ஆப்போசிட்டாக பணப்பகை, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பகையான சாரத்தில், அதை ஒரு பணப்பகை நட்சத்திரத்தில், ஒரு முடக்கு நட்சத்திரத்தில், ஓகேங்களா? அப்போ அவயோகி நட்சத்திரத்தில், வைநாக்ஷி நட்சத்திர பாதத்தில், அப்போ நம்ம ஜனகால ஜாதகத்தில் 3, 6, 8, 12 அதிபதி சாரத்தில் அல்ல அஸ்தகப்பட்ட கிரகத்தோட சாரத்தில் இப்படி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி அமைப்பு அமைஞ்சால் எப்படி நம்ம நட்பெல்லாம் கொடுக்குங்க. சிலர் பார்த்தீங்கன்னா எங்கள் கோச்சார பலனுக்கு சரி, எங்களுக்கு ஜோதிட சொன்னபடி சரி நடக்க மாட்டேங்குது, சரி கொடுப்பணும் எல்லாருமே சொல்கிறாங்க. அது அப்படி இல்லைங்க. சிலர் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்கனாக்கா அவங்களுக்கு இயல்பாக பார்த்தீங்கன்னாக்கா அது ஏதோ ஒரு சாதகதாரியோ, ஒரு சம்பதத்தாரியோ, சேமதாரியோ, ஒரு மைத்திரதாரியிலையோ இருக்கும். இல்லைன்னா யோகி, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த அமைப்பில் இருக்கு, நல்லா இருக்கும். நம்மளுக்கு வந்து பணப்பகையிலையோ, அவயோகியிலையோ, இல்லை முடக்கலையோ இருந்ததுனாக்கா நம்ம வேலை செய்யாது. அப்போ அதுதான் சொல்கிறது, கோச்சார பலன் தான் நம்ம வந்து மூச்சு நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம், ஓகேங்களா? அப்போ வந்து இந்த மாதிரி சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வெறும் ஜனனகால ஜாதத்தை கொண்டு தான் நம்ம முக்கியமான பலனை, தெளிவான பலனை நம்ம சொல்ல முடியும், ஓகேங்களா? இது வந்து கோச்சார கட்டத்தை போட்டு அந்த ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த குருவோட பார்வை வச்சும், குரு எத்தனாவது பாவத்தில் இருக்கார், இதை வச்சு நான் பலன் சொல்கிறோம், ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு உங்களுக்கு அது எல்லா அமைப்பு கரெக்டாக இருந்தால் பலன் சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா வந்து நான் ஜனகால ஜாதத்தை வச்சு தான் சின்ன சிறப்பான துல்லியமான பலனை சொல்ல முடியும், ஓகேங்களா? சரி, ரைட், வாங்க இப்போ பலனுக்கு போயிடலாம், ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீனராசிக்காருக்கு பார்த்தீங்கன்னாக்கா குரு பயிற்சி நல்லா தான் இருக்குது, சிறப்பாக தான் இருக்குதுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஓகேங்களா? ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னாக்கா இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது மீனராசிக்கு பார்த்தீங்கன்னா கதாநாயகனே இவர் தான், அதிபதி இவர் தான். அப்போது வந்து பார்த்திங்கன்னா 11 கூட வரும் இல்லைங்களா? அதாவது பார்த்தீங்கன்னாக்கா 10 கூட வரும் இல்லைங்களா? அப்போ அது 1 கூட 10 கூட பார்த்தீங்கன்னாக்கா 3க்கு போயிடுறார். அப்போ 3க்கு போனாலும் பார்த்தீங்கன்னாலுமே 3ல் போய் சிறு மரவு அவர் மறைஞ்சாலும் அவர் பார்க்குற பார்வை எங்கே பார்க்குறாரு? 5ஆம் பார்வை 7ஆம் இடத்த பார்த்துட்றாரு, ஓகேங்களா? கல்யாணம் ஆகாதெல்லாம் கல்யாணம் ஆகிடும், இல்லை புருஷமோட பிரிஞ்சவங்க சேர்ந்துருவாங்க, அதை சொல்லிடலாமா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா 11ஆம் இடத்த தனது 9ஆம் பார்வையை பார்க்குறார், ஓகேங்களா? சரி, அதுக்கு முன்னே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 9ஆம் இடத்துக்கு வந்துடுவோம். அப்போ 9ஆம் இடத்த பார்த்தீங்கன்னா தன்னை 7ஆம் பார்வையை பார்க்குறார், ஓகேங்களா? அப்போ நல்ல பெரிய பாக்கிங் கிடைக்கும், ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா சிலர் 2ஆம் திரும்ப நடக்காதவங்களும் 2ஆவது நடக்கக்கூடிய பாக்கிங் கிடைச்சிடும். அப்போ அப்பாவுக்கு 60 கல்யாணம் நடக்கக்கூடிய சிறப்புகள் கொடுத்துரும், ஓகேங்களா? ஸோ அதான் அதை வாசிக்கிறேன், அது இப்பயே சொல்லிட்டு எப்படி, ரைட், ஓகேங்களா? இதுதான் ரைட், ஓகே. அது 11ஆம் இடத்துக்கு பார்த்தீங்கன்னா தனது 9ஆம் பார்வையை பார்க்குறார். அப்போ லாவாதிபதியை பார்த்துட்டார், ஓகேங்களா? அப்போ அது சிறப்பாக தான் இருக்கும். அப்போ நம்மளுக்கு 7ங்கிறது ஒரு கேந்திர ஸ்தானம், ஓகேங்களா? அப்போ 11ங்கிறது ஒரு உபயசய ஸ்தானம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 9ங்கிறது ஒரு திரிகோண ஸ்தானம். அப்போ 3 வகை ஸ்தானத்தை அவர் பார்க்குறார்,
அப்போ இது நல்ல நட்பலனை தான் கொடுப்பார் மீனராசிக்கு. ஓகேங்களா, ரைட், ஓகே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு அவர் எத்தனை இருக்கார்? அப்போ ராசிக்கு 3 இருக்கார். ஓகேங்களா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் ராசியில் 3 பயணிக்கிறா பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் எதுவும் தொலைவிக்கிட்டே இருப்பீங்க, ஏதோ ஒரு சிறு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஓகேங்களா, அப்போ துருன்னு இருப்பீங்க. ஓகேங்களா, இந்த மீனராசிக்காரெல்லாம் பார்த்தீங்கன்னா துருன்னு இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் இருக்கும். சிறு பையன் கூட தூரத்த பையனாக பண்ணுவீங்க. உங்களுக்கு நீங்களே ஒரு அலட்சியை உண்டு பண்ணிக்குவீங்க. அப்போ இளைய சகோதரிகளோட உதவிகளை நாடுவீங்க. அதனால லாபகரமாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா, ரைட்டு. அது உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் 2க்கு எத்தனை இருக்கார்? 2க்கு 2ஆம் இடத்துல இருக்கார். அப்போ உங்கள் 2க்கு 2ஆம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதாவது உங்களுடைய வருமானங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஓரளவுக்கு வருவாய் உங்களோட முயற்சி மூலியமாக உங்களோட செயல்தரம் மூலியமாக உங்களோட வருமானங்கள் ஓரளவுக்கு வந்து எஃபோர்ட் கொடுக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆரம்பங்களில் படிக்கிறவங்களும் நல்லாயிருக்கும், குடும்பத்தில் பொருளாதாரம் ஓரளவுக்கு லெவலாக போயிட்டுருக்கும், குடும்பத்தில் ஒரு தேவைகளும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு பூர்த்தி பண்ணிட்டு வருவீங்க. ஓகேங்களா, ரைட்டு. அப்போ 3க்கு 3 இருக்கார். ஓகேங்களா, அப்போ அந்த 3க்கு 3 இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எடுக்கோட முயற்சி அனைத்தும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க நியாயமானதாக இருக்கும். நம்மளோட முயற்சிகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னாக்கா தெய்வீகமாக இருக்கும். ஓகேங்களா, அப்போ நம்ம பார்த்தீங்கன்னாக்கா எப்பயுமே நம்மளோட முயற்சிக்கு ஒரு தெய்வம் யாராவது நம்ம ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஒரு ரூட்டு காட்டிகிட்டே இருப்பாங்க. இந்த முறை ஓகேங்களா, இந்த ஆண்டு இந்த மாதிரி தான் உங்கள் முயற்சி உங்கள் செயல்திறன் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, அப்போ உங்களுக்கு இளைய சகோதரி கூடலாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் குளத்துக்கு ஒரு ஒரு நல்ல விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் அவங்க கூட வச்சுருந்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி காலகட்டங்களை மட்டும் அந்த வருடத்தில். ஓகேங்களா, அப்போ 4ஆம் இடத்துக்கு எத்தனை 4ஆம் இடத்து 12 இருக்கார். அப்போ அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுப விரயம் பண்ணுறது, வீடுக்கு பார்த்திங்கன்னா சுப விரயம் பண்ணுறது, இதெல்லாம் நடக்கும். ஓகேங்களா, வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் இப்போ பயணிக்கிறது. ஓகேங்களா, இதெல்லாம் நடக்கும். ஒரு வீடு வண்டி வாகனத்துக்கு பார்த்திங்கனாக்கா நம்ம ஒரு அதாவது பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, இல்லைன்னா பார்த்திங்கன்னா ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, இதுக்கு உண்டான விரயம் செலவு நடக்குமான்னு கேட்டால் நடக்கும், விரயம் தான். ஓகேங்களா, அப்போ உயர்கல்வி அதாவது உயர்கல்வின்னு கல்லூரி இப்போ ஃபஸ்ட்டு காலேஜ் முன்னே போகிறோம். அப்போ அந்த காலேஜோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா, ரைட், ஓகே. அப்போ 5க்கு எத்தனை இருக்கார்? 5க்கு 11 இருக்கார். ஓகேங்களா, அப்போ 5ஆவது 11 இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு குழந்தைங்க மூலம் யோகத்தை கொடுப்பார். ஓகேங்களா, குலதெய்வத்து மூலம் யோகத்தை கொடுப்பார், பூர்வீகத்து மூலம் யோகத்தை கொடுப்பார். அப்போ யோகா லாபத்தை கொடுப்பாருங்கிறோம். ஓகேங்களா, நம்ம குழந்தைங்க நம்ம குழந்தைங்களுக்கு இது வாங்கி கொடுக்கணும், இந்த அச்சீவ்மெண்ட் நினைக்கிறோம், அந்த அதில் நடந்துடும். நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு செய்ய நினைக்கிறோம், நடந்துடும். பூரியத்தில் வீடு கட்டணும், பூரியத்தில் நம்ம சொத்து வரணுமா வந்துடும். அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம அரசியல் தொடர்பில் இருக்கிறோம். அரசியல் வந்து ஒரு பொறுப்பு, ஒரு பதவியாக, ஒரு வருமானம், ஒரு எஃபர்ட்டாக, ஒரு ஆசை, அதாவது நமக்கு கிடச்சிடும். அப்போ ஜோதிடமாக மாந்திருக்கமா, அது தொழில் நல்லாயிருக்கும். அதே நம்ம வச்சு நடத்தலாம், அது ஒரு லாபம் பார்க்கலாம். ஓகேங்களா, அது நம்ம முதல் குழந்தைக்கு யோகம் நல்லாயிருக்கும். அப்போ குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம சொல்லலாம். அப்போ ஒரு காதல் திருமணமாக நடக்கும், இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். மீனராசி நேயர்களுக்கு நடக்கும்னு கேட்டால் நடக்குன்னு சொல்லிடலாம். ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு எத்தனை இருக்கார்? 6ஆம் இடத்துக்கு 10 இருக்கார். ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் தொழிலுக்கு நம்ம லோன் எடுக்கலாம், கண்டிப்பாக கடன் வாங்கி கூட கடனை கட்டிடலாம். ஓகேங்களா, வட்டிக்கு மேலே நம்ம லாபம் சம்பாதிப்போம், அசல் வட்டி கட்டுவோம், அதுக்கு மேலே நம்ம லாபம் சம்பாதிச்சிருவோம். ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரி அமைப்பு கொடுக்கும். அப்போ ஒரு நோய் நொடி, ஓகேங்களா, ஒரு நோய்பட்டவங்களுக்கு நம்ம உதவி பண்ணோம்னா நம்மளுக்கு நோயை தடுக்கலாம். ஓகேங்களா, அப்போ தாய் மாமன் உறவாக இருக்கட்டும், வளர்ப்பு தாய் உறவாக இருக்கட்டும், அவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா ஒரு ஹெல்ப் பண்ணுறது. நம்ம பார்த்திங்கன்னா 6க்கு 10 இருக்குது இல்லைங்களா, அப்போ 6க்கு 10 இருக்கும்போது பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு ஏதோ உதவி பண்ணும்போது பார்த்திங்கனாக்கா நம்ம கடன் வாங்கி தொழில் பண்ணுற நபராக இருந்தாலும் நம்ம நல்லாயிருக்கும். ஓகேங்களா, அப்போ நோயாளிகளுக்கு மருத்துவ மாத்திரை வாங்கி கொடுங்க, நோயாளிகளுக்கு அன்னதானம் கொடுங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி அதாவது ஒரு டேஷன் பிரச்சனை உள்ளே அப்படி லெவலில் ஆளு கொண்டாட காலத்தில் உள்ளே போயிட்டு வாங்க, இதில் நம்ம நட்பலனை கொடுக்கும். ஓகேங்களா, அப்போ வந்து பார்த்திங்கனாக்கா இது எல்லாமே நம்மளுக்கு நல்ல ஒரு டாட்டை தான் கொடுக்கும், ஒரு பாதிப்புலாம் கொடுக்காது. ஓகேங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா 7க்கு அவர் 9 இருக்கார். அப்புறம் 7ஆம் இடத்துல 5ஆம் மாதிரி பார்க்குறார். அப்போ இதில் பார்த்திங்கனாக்கா வரக்கூடிய மனைவி இந்த துணைவேர் நல்ல துணைவேராக நம்மளுக்கு வருவாங்க. ஆல்ரெடி இருக்கிற துணைவேர் பார்த்திங்கனாக்கா நட்புகளுக்கு கூடும், உறவுகள் அதிக நல்லா பலமாகும். ஓகேங்களா, கூட்டு தொழில் நல்லா பலமாகும். ஓகேங்களா, அப்புறம் ஷேர் மார்க்கெட்டு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இல்லீகல் பிஸ்னஸாக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், இது அனைத்தும் பார்த்திங்கனாக்கா சீட்டாட்ட சூதம் இந்த மாதிரி சட்டத்துப்பூர்வ தொழில் இது பண்ணாலும் இந்த காலகட்டங்களில் ஓரளவு நல்லாயிருக்கும். சமூகத்தில் நம்ம 4 பேர் நம்மளை தூக்கி வச்சு பேசுவாங்க, 4 பேர் பார்த்தா இருக்கிறவங்க நம்ம நல்லா உதவுவாங்க, உதவி நம்மளுக்கு ஒரு சேஃப்டி உண்டு பண்ணுவாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம நல்லா இருக்குன்னு கேட்டால் நல்லா இருக்குன்னு சொல்லலாங்க.
ஓகேங்களா. அப்போ புதுசாக திருமணம் ஆகிடும், நம்பலாம். ஓகேங்களா. அப்போ விருப்பமான திருமணம், அரேஞ்ச் திருமணம் நடக்கும், விருப்பமான திருமணம் அதிகமாக நடக்கும். ஓகேங்களா, அதை நம்ம சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 8க்கு அவர் 8ஆம் இடத்துல இருக்கார். 8க்கு 8ஆம் இடத்துல இருக்கார். அப்போ 8க்கு 8ஆம் இடத்துல இருக்காருன்னா அப்போ நம்மளுக்கு ஏதோ ஒரு டக்குன்னு ஒரு வரவை கொடுப்பாருன்னு அர்த்தம். 8க்கு 8ஆம் இடத்துல இருக்கார். 8க்கு 8ஆம் இடம் 3ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கார். ஓகேங்களா. இது ஒரு நல்ல ஒரு ராஜயோகத்தை கொடுப்பார். அப்போ எப்படி கொடுப்பாரு? ஒரு ஆயுள் காப்பீடு திட்டத்தில் ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் நடக்குது, இல்லை பழைய ஒரு விஷயம், பழைய பஞ்சாயத்து, பழைய வரவு, பழைய ஒரு பண பட்டடம் நம்மளுக்கு வர வேண்டி இருக்குது. அதெல்லாம் இப்போ இந்த டைமில் தீர்வாகும். ஓகேங்களா. அப்போ அந்த தீர்வுக்கு உண்டான ஒரு நல்ல நல்ல பொசிஷன் இந்த டைம் கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்கும். ஓகேங்களா. அப்போ நம்ம பார்த்திங்கனாக்கா எப்பயுமே நம்ம இது மாதிரி ஒரு கண் வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ இந்த கோர்ட்டை சுற்றி ஒரு ரவுண்டு சுற்றி அருகாமையில் கோர்ட்டை சுற்றி வாங்க, கோர்ட்டு உள்ளே போயிட்டு வாங்க. ஒரு ஆயிலுக்கு காப்பீடு போட இன்சூரன்ஸ் எல்ஐசி பாலிசி அவங்களோட டீயை காப்பி வாங்கி கொடுங்க, ஒரு உறவை வச்சுக்கிங்க. இது நல்ல ஒரு லிங்க் கொடுக்கும். இப்போ வருஷம் ஒரு முறை மொட்டை அடிங்க, நல்ல ராஜயோகத்தை கொடுக்கும். ஓகேங்களா. இல்லை சிறப்பை கொடுக்கும். உங்களுக்கு மீனராசி நேயர்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பை கொடுக்கும். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 9க்கு 7 இருக்கார். அப்போ ஒன்பதாம் பாவத்தை அவர் 7ஆம் பார்வையை பார்க்குறார். ஓகேங்களா. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு சிறப்பாக நம்ம தந்தையாருக்கு பார்த்தீங்கன்னாக்கா செய்யக்கூடிய சிறப்புகள் நம்ம செய்வோம். சில பார்த்தீங்கன்னா 60 கல்யாண சிறப்புகளை செஞ்சு வைப்போம். ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ புனித யாத்திரை, அதாவது தூரத்து பயணம், ஆன்மீக பயணம், இதெல்லாம் போகக்கூடிய சிறப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி உயர்கல்வி படிக்கிறாங்கனாக்கா பிஹெச்டி படிக்கிறாங்க, நம்ம குடும்பத்தில் இருக்கிறாங்கன்னா, இந்த ஜாதகத்தில் இருக்கிறாங்கன்னா சிறப்பாக படிக்கக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக கண்டிப்பாக கட்டாயம் கிடைக்கும், ஒரு பாக்கியமாக கிடைக்கும். ஓகேங்களா. இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குமான சிறப்பாக அணுகுமுறை சிறப்பாக கிடைக்கக்கூடிய பெரும் பாக்கியம். போனதோ என்ன பாக்கியம் பண்ணணும், என்ன புண்ணியம் பண்ணணுமோ, இந்த நல்லா இருக்கணும் இந்த ஜென்மத்தை அப்படிங்கிற மாதிரி இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா. ரைட், ஓகே. அது பார்த்தீங்கன்னா 10க்கு எத்தனை இடத்துல இருக்கிறாரு? 10க்கு பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் இடத்துல இருக்கார். ஓகேங்களா. அப்போ அதான் முதல்ல சொன்ன மாதிரி தான், தொழில் கொஞ்சம் கவனம் தேவை. ஓகேங்களா. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நாம் செய்யக்கூடிய தொழிலில் பார்த்தீங்கன்னா கடனை வாங்கி போட்டால் கடனை கட்டி போடுவோம். ஓகேங்களா. தொழில் பெருகும், அந்த தொழிலில் லாபம் சம்பாரித்து வட்டி அசல் மட்டும் கட்டிடுவோம். ஓகேங்களா. பேர்போல் படிப்புலாம் இருக்கட்டும், எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம காலகட்டங்களில் ஏதோ ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சப்போர்ட்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் பார்த்திங்கனாக்கா தொழில் விஷயத்தில் யாருக்கும் பார்த்திங்கனாக்கா ஒரு ஜாமீன் போடுறதோ, ஒரு பணம் வாங்கி கொடுத்துறதோ, இல்லை ஒரு வாக்குவாதம் பண்ணுறதோ, சார்ஜ் சொல்கிறதோ, ஓகேங்களா, நாம் ஒரு ஜாமீனோட ஏற்றுக்கிறதோ இல்லாமல் இருக்கணும். ஓகேங்களா. அப்போ கடன் வாங்கி போட்டாலும் ஒரு கருத்து இருக்கணும், அது ஒரு பொறுமை இருக்கணும், நிதானம் இருக்கணும். தொழில் விஷயத்தை பொறுத்த வரைக்கும், பேர்போல் பட்டப்படிப்பு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பொறுமை, நிதானம், உறுப்பினர் வரைக்கும் ஒரு சாத்தியம் சாந்தமாகும். ஓகேங்களா. ரைட், ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 11க்கு எத்தனை இருக்கார்? 11க்கு 5ஆம் இடத்துல இருக்கார். 11ஆம் இடத்தை ஒரு 9ஆம் மாதிரி பார்க்குறாரு. ஓகேங்களா. அந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம லாபத்தை சிறப்பாக கொடுப்பார். என்னங்க தொழிலில் இப்படி சொல்கிறீங்க, லாபத்தை இப்படி சொல்கிறீங்கன்னா, உஷாராக இருந்தால் அந்த லாபம் கண்டிப்பாக பேசும். அப்போ என்ன பண்ணுவாங்க? 2ஆம் திருமணம் பண்ணி வச்சுருவாங்க. 2ஆம் திருமணம் எப்படிங்க? ஏங்க ஆல்ரெடி கல்யாணம் ஆனவங்களுக்கு 2ஆம் திருமணம் அப்படி கிடையாது. ஆல்ரெடி கல்யாணம் ஆனவங்களாக இருக்க பட்சத்தில் 2ஆம் கனெக்ஷன் ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. அது மூலியம் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லை 2ஆம் திருமணத்துக்கு மூலியமாக லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்புறம் மூத்த சகோதரி மூலியம், நண்பர்கள் மூலியமாக லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல வழி கிடைக்கும். அவங்க மூலியமாக நம்ம எண்ணங்கள் நிறைவேறும். ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரிலாம் சொல்லாமல் கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. கோச்சார குரு பயிற்சி. ஓகேங்களா. இதெல்லாம் நம்மளும் நடக்கும். ஓகேங்களா. ரைட், ஓகே. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வளர்ப்பு தந்தை மூலியமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஓகேங்களா. ரைட், ஓகே. நம்ம எண்ணங்கள் ஈடேறும், ஆசைகள் ஈடேறும். ஓகேங்களா. ரைட், ஓகே. அப்போ 12க்கு எத்தனை இடத்துல இருக்கிறாரு? 12க்கு 4ஆம் இடத்துல இருக்கிறார். ஓகேங்களா. அப்போ அது 12க்கு 4ஆம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நாம் கண்டிப்பாக வண்டி வாகனத்தில் அதிகமாக பயணம் செய்யக்கூடிய நபராக இந்த அமைப்பில் இருப்போம். ஓகேங்களா. அப்போ நம்மளோட சுகபோகத்துக்காக, பயணத்துக்காக, நம்ம தூக்கத்துக்காகவும் சரி, நம்ம சுகத்துக்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு தருணம் இந்த ஆண்டில் அதிகமாக நம்மளுக்கு இருக்குங்க. அப்போ வெளியூர் போகிறது, வெளி மாநிலம் போகிறது, அதாவது பார்த்திங்கன்னா வெளியூர்னு நினைப்பீங்க, வெளி மாநிலம், மாவட்டம் ஒரு படிப்பு விஷயமா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா அதாவது பார்த்திங்கன்னா தொடர்பாக இருந்தாலும் இந்த மாதிரி செலவுகள் வரும். இல்லைன்னா கும்பாபிஷேகம், ஒரு தூரத்து பயணம், சுற்றுப்பயணம், இந்த மாதிரி ஒரு சுப விரயத்தை கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஓகேங்களா. இதுதான் நம்மளோட பலன். அதாவது பார்த்திங்கன்னா 2024 to 2025 கோச்சார குரு பயிற்சிக்கு மீனராசிக்கு உண்டான பலன் நம்ம சொல்லியிருக்கோம். இதை நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு, அதை கரெக்டாக இருக்குன்னு, உங்களுக்கு திருப்தியாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா. சரி, நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நாமக்கல் மாவட்டம் பார்த்தீங்கன்னாக்கா குமரபாளையம் மெயின் ரோடு கட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளது
கலினூருங்கிற ஊரில் வீரசக்தி நாகம்மா திருக்கோள் சேவை அறக்கட்டளைங்கிற ட்ரஸ்ட் மூலிமா நம்ம ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா கராத்தே முனியப்பா பெரியணிச்சாமன் சாமி ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. நாம் அது தினம் 12 to 3 பார்த்திங்கன்னா அன்னதானங்கள் சிறப்பாக போட்டுட்ருக்கிறோம். பக்தர்களும் சாப்பிட்றோம், மக்களும் சாப்பிட்றாங்க. சுற்றுச்சூழல் அனைவருக்கும் பாரபட்சம் இல்லாமல் நம்ம அன்லிமிட்டட் சாப்பிட்ற அன்னதானங்களை வழங்கிட்டு இருக்கிறோம். சிறப்பாக வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி நம்மகிட்ட அனைவரும் வந்து ஜோதிட பார்க்குறது வந்து நல்லது கெட்டது எந்த ஒரு விசேஷமும் நம்மகிட்ட கேட்பாங்க, அணுகுவாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அது ஆன்லைன் கஸ்டமர் சரி, நேர் வந்து பார்க்குற கஸ்டமர் சரி எல்லாம் நம்மகிட்ட பார்ப்பாங்க, கலந்துக்குவாங்க. அனைத்தும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கேட்குற நேரம் இப்போ ஓரை பிரச்சனை எல்லாம் கரெக்டாக இருந்ததுனாக்கா அள்ளி சொல்லிடுவேன். இல்லைன்னா அடுத்த நாள் ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லிடுவேன். ஓகேங்களா? எடுத்து பக்கம் சொல்கிறது நம்ம எப்பயும் சொல்கிறதில்ல, யோசிக்காமல் எதுவும் சொல்கிறதில்ல. பிரபஞ்சம் என்ன கொடுக்குதோ இங்கே அப்படி நம்ம டெலிவரி பண்ணிடுவோம். ஓகேங்களா? சரி, ரைட்டு. நம்ம அதாவது பார்த்திங்கன்னா அதே மாதிரி நம்ம கிருஷ்ணன் வாக்குச்சத்தை குறித்து பார்த்திங்கனாக்கா அவர் வந்து சோழி பிரச்சனை கல் கூட சொல்லக்கூடிய கரம், அதை பார்த்திங்கனாக்கா கல் இந்த கல் பார்த்திங்கன்னா பொறுக்கி வச்சு அந்த கல் அள்ளி பார்த்து கூரை பிரித்து வச்சு கரம் பார்ப்பாங்க. சோழி உருட்டி பார்க்குறது இந்த மாதிரி வைக்கிறது அதுவும் பார்க்குறதுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அருள்வாக்கு பிரச்சனைங்க. சிறப்பாக இருக்கும். இந்த இடத்துல வந்து நீங்கள் அனைத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இது மூலிமா பல பேர் பார்த்திங்கன்னா பலன் அடைஞ்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? அது நீங்களும் சிறப்பான பலன் அடைங்க தான் நான் வேண்டிக்கிறேன். என்னோடய ஆசை அதுதான். சரி, ஓகே. என்னோடய சேனல் என்னோடய பதிவுகள் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பெல் பட்டன் அழுத்தி எனக்கு வந்து நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து ஒரு பலப்படுத்தி ஒரு ஆதரவு கொடுங்க. ஓகேங்களா? ரைட், ஓகே. இது வரைக்கும் நான் வந்து சிறப்பான பதிவு உங்களுக்கு கொடுத்துருப்போன்னு நினைக்கிறேன். இந்த மீனராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலனாக இந்த குரு பயிற்சி இருக்குங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இதையும் அணுகி பாருங்கள், இதையும் நீங்கள் கேட்டு பாருங்கள். ஒவ்வொரு ராசிகர்களும் அதே சொல்கிறேன். ஓகேங்களா? மற்ற ஜோதிடர் சொன்னதையும் கேளுங்க, நம்மளதையும் கேளுங்க. உங்களுக்கு நாம் சொன்னது அப்படியே உங்கள் பாயிண்ட்டை வர லெவல் ரேஞ்ச் அப்படியே இருக்கும். மீதி கோச்சார ஜாதக பார்த்து பலன் சொன்னோன்னு இன்னும் சிறப்பான பலன் நான் சொல்லலாம். ஓகேங்களா? சரி, நன்றி. உங்களிடம் விடைபெறுகிறேன். மீனராசி நேயர்களே, நன்றி, வணக்கம்.